டைம் டேபிள சொல்லுங்க. நீ 2026க்கு நாங்க எழுத போறோம். இப்போ இன்னும் 7 மாசம் இருக்கு. அதுக்கு ஏதாவது டைம் டேபிள் வந்து உங்களோட யோசனையில ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்ல ஜெனரலா ஃபாலோ பண்ற மாரியும் சொல்லுங்க. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஏத்தது தான் இந்த செஷன். இதுல என்ன சொல்ல வரேன்னா, இப்ப பாரு நம்மளுக்கு இப்ப அக்டோபர் நடந்துட்டு இருக்கு. இப்ப அக்டோபர் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு. இன்னும் நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல் ஓகே. இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. 7 மாசம் கூட இல்ல. 5 மாசம். சரி இந்த மாசமும் சேர்த்தானா நம்மளுக்கு ஒரு 6 மாசம்னு வச்சுக்கோ. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிப்பீட்டர்ஸ் பசங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி 12th முடிச்சுட்டு நீட்டுக்காக படிச்சுட்டு இருப்பீங்க. நல்ல மார்க் எடுக்கணும்னு. அந்த ரிப்பீட்டர் பசங்களா இருந்தாலும் சரி, இப்ப கரண்ட்லயே +1, +2 ஸ்டேட் போர்ட்ல +2 ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருப்பீங்க. அதே +2 வந்து சிபிஎஸ்இ போர்ட்லயும் படிச்சிருப்பீங்க. இவங்க 2 பேருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டென்ட் வைஸ் வந்து பார்த்தோன்னா, ஒரு அக்டோபர்லயும், நவம்பர்லயும் ஃபினிஷ் பண்ணுங்க. இப்ப நாங்களே பிசிக்ஸ் வாலால வந்து பார்த்தோம்னா, வீடியோஸ் எல்லாமே லெக்சர்ஸ் வீடியோஸா இப்ப அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஒன் ஷாட்டா எடுத்துட்டு இருக்கோம். 2 லெக்சர்ஸ்லயே ஒரு லெசனை முடிக்கிறோம். ஓகே, ஃபாஸ்டா முடிக்கிறதுனால கண்டென்ட் எங்கேயும் ரெடியூஸ் பண்ண எல்லாமே ஃபுல் ஃபிளெஜ்டாவே எடுத்துட்டு இருக்கோம். நாங்க நவம்பர் எண்டுல மோஸ்டா நீட்டுக்கும் சரி ஸ்டேட் போர்டுக்கும் மொத்தமாவே முடிச்சிருவோம். அப்போ நீட்டுக்கு முடிக்கும் போது நீங்களும் அந்த நவம்பருக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வைஸ் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. இதை ஃபவுண்டேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. விச் மீன் கண்டென்ட்டை மொத்தத்தையுமே நவம்பர்லயும் அக்டோபர்லயும் முடிச்சிட்டிங்கன்னா, நவம்பர்லேருந்து வர லைக் டிசம்பர்லயும் சரி நவம்பர்லயும் சரி வீக்லி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு லைக் ஃபுல் ஃபிளெஜ்டா எல்லா லெசனுக்கும் ஒரு மாக் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சுங்க. அது எந்த வெப்சைட்ல வேணாலும் உங்களுக்கு ஃபேவரபுளா என்னென்ன வெப்சைட் இருக்கு, கரண்ட் பிசிக்ஸ் வாலாவுமே உங்களுக்கு வந்து ஆப்ல போக போக டைம் ஆக உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா மாக் டெஸ்ட் பேப்பர்ஸ் போடுவாங்க. அந்த மாக் டெஸ்ட்டை வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி எழுதுங்க. அப்புறம் ஜனவரி வரும்போது, டிசம்பர்ல இருந்து ஜனவரி வரும்போது இந்த பீரியட்லயே வந்து பார்த்தனா நீ வந்து ஹோல் லெசனை நீ வந்து அக்டோபர்லயும் நவம்பர்லயும் ஃபினிஷ் பண்ணிருக்கணும். பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் நீ வந்து படிச்சு முடிச்சிருக்கணும். கூடவே வாரத்துக்கு ஒரு வாட்டி நவம்பர்ல இருந்து டிசம்பர் போற பத்தியா வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மாக் டெஸ்ட் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் ஜான்வரி வரும்போது ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ணுங்க. இந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா ரிப்பீட்டர்ஸ் பசங்களுக்கு டைம் நல்லாவே இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணு, ஃபுல்லா ஒரு ரிவிஷன்ஸை பண்ணிட்டு கூடவே வாரத்துக்கு 2 மாக் டெஸ்ட்டை ஃபுல் சாப்டர்ஸ் ஃபுல் எல்லா லெசன்ஸ்க்குமே அந்த 720 மார்க்குக்கு மாக் டெஸ்ட்டை வாரத்துக்கு 2 வாட்டி எழுது. யாரு? நான் ரிப்பீட்டர் பசங்களுக்கு சொல்றேன். ரிப்பீட்டர் பசங்க எல்லாம் டிராப்பர் பசங்க திருப்பி வரணும், ஆஸ்பிரண்டா இருக்கிற அந்த பசங்களுக்கு வரணும். இதே கரண்ட்லேயே படிச்சுட்டு ஸ்கூல் படிச்சுட்டு அப்படி வர நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, ஜான்லயும் ஃபெப்லயும் பார்த்தோன்னா நிறைய ப்ராக்டிக்கல் ஒர்க் இப்பயே பார்த்தோன்னா நீ எழுத ஆரம்பிச்சிருவேன். டிசம்பர்லேருந்தே பார்த்தோன்னா ப்ராக்டிக்கலா எழுதிட்டு இருப்பேன். அந்த எழுதுற ஒர்க்கே முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கே முடிச்சிரு. நீ இப்போ வந்து டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணி முன்னாடியே பார்த்தோன்னா நீட்டு ப்ரிப்பேர் பண்ணாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கலாம் ஜாலியாக இருப்பாங்க. ப்ராக்டிக்கல் அந்த ரெக்கார்டு ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு மற்ற நேரம்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல நீ நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ற. உன் டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த டைம்ல வந்து நிறைய படிச்சுட்டு இருக்க. அதை குவாலிட்டி ஆக்கு. இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி ஆக்கு. நிறைய கஷ்டப்படுங்க. ஓகே. ஆனால் கண்டிப்பா எக்ஸாம் முடிச்சு மே மந்த் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி நீ அது பாஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு டாக்டர் சீட் கிடைக்கும் போது அது ஒரு மாதிரி அந்த நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணது எல்லாத்துக்கும் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து உனக்கு அப்போ ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக நிறைய உழைங்க. இப்பவே உழைக்கணும். ஓகேவா? அப்போ சிலபஸை கம்ப்ளீட் பண்றது நவம்பர்லயே கம்ப்ளீட் பண்ணு, ஒரு அக்டோபர்லயே கம்ப்ளீட் பண்ணு. டிராப்பரா இருந்தாலும் சரி, கரண்ட்ல படிக்கிற +2 பசங்களா இருந்தாலும் சரி, முடிச்சுட்டு ஒரு வீக்லி ஒரு மாக் டெஸ்டா வந்து 2 பேருமே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. கரண்ட்ல படிக்கிற 12th ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் சரி, டிராப்பரா இருந்தாலும் சரி, ஜான்வரி வரும்போது 2 மாக் டெஸ்டா ஃபாலோ பண்ணுங்க அண்ட் ரிவிஷன்ஸும் பண்ணுங்க. அதே தான் நான் 12th படிக்கிற பசங்களுக்கும் சொல்லுவேன். ஆனா 12th படிக்கிற பசங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நிறைய ரெக்கார்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த டைம். ஸோ அந்த டைம்ல அதையும் மேனேஜ் பண்றதை நான் எப்படி மேனேஜ் பண்ண சொல்றேன்னா, டிசம்பர்ல உங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் லீவ் வரும். சில ஸ்கூல் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் ரூல் படி அந்த 10 நாள் லீவை நம்மளுக்கு தரணும். பசங்களுக்கு வந்து ஃபன் ஆக்டிவிட்டிஸும் இருக்கணும், ரெஸ்ட்டும் இருக்கணும். ஸோ நீங்க அந்த டைம்ல ஃபன் ஆக்டிவிட்டிஸும் பண்ணுங்க. கூடவே இந்த ரெக்கார்ட் ஒர்க் இந்த சில்லற வேலைலாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் முடிச்சிருங்க ஃபர்ஸ்ட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பண்ணிட்டு நீங்களும் ஜான்வரி அப்போ கரண்ட்ல படிக்கிற 12th ஸ்டாண்டர்ட் ரிவிஷன்ஸும் பண்ணி வாரத்துல நான் 2 மார்க் டெஸ்ட் தான் சொல்றேன். வாரத்துல 2 மார்க் டெஸ்ட் தான். அப்புறம் ஃபெப் கரெக்டா ஜான் முடிச்சுட்டு ஃபெப் அதுவும் பார்த்தோன்னா ஜான்ல இந்த பொங்கல் பீரியட்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 நாள் அந்த வாரமே போயிடும். திருப்பி பார்த்தோன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரீடம் ஆயிடுவீங்க. ஓகே, ஃப்ரஜைல் ஆயிடுவீங்கன்னு மாதிரி கூட சொல்லுவேன்.
ஏன்னா அந்த டைம்ல நிறைய ஃபன் இருக்கும். எஸ் ஃபன் வச்சுக்கோங்க. ஆனா படிப்பை மட்டும் ஒவ்வொரு நாளைக்குமோ அதை பர்சியூ பண்ணிக்கிட்டே இருங்க. கன்டினியூ பண்ணிட்டே இருங்க. கன்சிஸ்டன்ஸா அதை கொண்டு வந்துட்டே இருங்க. இல்லைன்னா நம்ம ஒரு டைம்ல சர்ன்னு இறங்குவோமா, ஐயோ நல்லா ஜாலியா இருக்கிற வாழ்க்கை, எவன்டா நீட்டா கண்டுபிடிச்சான், இப்ப போய் திருப்பி படிக்கணுமா, மைண்ட் வந்து திருப்பி புஷ் பண்ணி தான் அங்க கொண்டு போற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால டெய்லி படிச்சுட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஃபெப்லயும் லைக் மார்ச்லயும் வரும்போது அந்த மார்க் டெஸ்ட்டை இன்னும் அதிகமாக்க. ஏன் சார் நீங்க வந்து டிசம்பர், ஜான்வரி, ஃபெப், மார்ச், ஏப்ரல் வரைக்கும் நீங்க வந்து மார்க் டெஸ்டே பண்ண சொல்றீங்கன்னா, மார்க் டெஸ்ட் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட் இதாகும். நீ என்னதான் படிச்சாலும் அந்த ஒரு 15 செகண்ட்ல ஒரு பயாலஜி கொஸ்டின் அட்டெண்ட் பண்றது, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நியூமெரிக்கல் இருந்தா அந்த ஒரு 60 செகண்ட்ஸ்ல அட்டெண்ட் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம எழுத பிராக்டிஸ் பண்ண ஓஎம்ஆர் ஷீட்டை ஷேட் பண்ண தான் நம்மளுக்கே தெரியாம பாடியில அந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் நல்லா செட் ஆகும். இந்த இதுக்குள்ள எடுக்கணும், முடிக்கணும். அது மோஸ்டா இந்த மார்க் டெஸ்ட்லாம் அட்டெண்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அட்டெண்ட் பண்ணுங்க, ஆஃப்லைன் அட்டெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் மோஸ்டா மத்தியான டைம்லயே அட்டெண்ட் பண்ண பாருங்க. அந்த 2ல இருந்து 5 மணிக்குள்ளேயே அட்டெண்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? எப்பவுமே 3 ஹார்ஸ்னா 3 ஹார்ஸ்க்குமே ஸ்ட்ரிக்ட்டா வந்து டைம் மேனேஜ்மென்ட்ட இது பண்ணாதீங்க. 3 ஹார்ஸ் கொஞ்சம் இயர்லியராவே 2 ஹார்ஸ் 2 ஹார்ஸ் 45 மினிட்ஸ், 2 ஹார்ஸ் 30 மினிட்ஸ். அப்போ பயாலஜி எடுத்தேன்னா 1/2 மணி நேரம் போதும் 90 கொஸ்டின். அப்பனா ஒவ்வொரு கொஸ்டினும் 15 செகண்ட்ல பண்ணும். 30 to 35. இதுவே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியா இருந்தா அப்படியே கொஞ்சம் கம்மி. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே அதிக டைம் பிசிக்ஸ் கொடுக்கணும். கெமிஸ்ட்ரிக்கு அடுத்தது 3rd தான் வந்து பயாலஜி. ஆனா ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்றது எல்லாரும் பயாலஜி அட்டெண்ட் பண்றது நான் என்னோட சைடுல இருந்து சொல்லுவேன். நான் பயாலஜி எடுக்கிறதுனால அதை சப்போர்ட் பண்ணி சொல்ல. ஏன்னா அதை வந்து மெஜாரிட்டியா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனா அதுக்கு 30 மினிட்ஸ் தான் நீ ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லையும் சம்மரைஸ் பண்ணுங்க. நான் இத்தனை கண்டென்ட் முடிச்சிருக்கேன். இந்த லெசன்லேருந்து எனக்கு இந்த கான்செப்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டால் நான் தப்பு பண்ணிகிட்டே இருக்கேன். இதெல்லாம் டிசம்பரில் ஆரம்பித்து ஏப்ரல் வரைக்கும் ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லையும் அனலைஸ் பண்ணுங்க. இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டெஸ்ட் முடிச்சோடனே ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி முடிச்சோடனே அதில் வந்து சின்ன மிஸ்டேக்காக இருந்தால் அதை தான் வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெரிய தப்பாக இருந்தால் அது உனக்கே தெரியும். அது வந்து சப்ஜெக்ட் கண்டிப்பாக சப்ஜெக்டில் எங்கேயாவது ஒரு பேக்கப்ல கொஞ்சம் இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரியாதனால தான் இந்த கொஸ்டின்ஸை நம்ம மிஸ் பண்றோம். அப்ப நீ அதுக்கேற்ற மாதிரி அப்ரோச் பண்ணுவேன். டீச்சர்ஸ் அப்ரோச் பண்ணுவேன். யூடியூப்ல வீடியோ பார்ப்பேன். எப்படியாவது அதை வந்து டேக்கிள் பண்ண பார்ப்பேன். ஆனா இதுவே வந்து பார்த்தனா சின்ன மிஸ்டேக்லாம் ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லயும் பண்ற பத்தியா, அங்கதான் நீ சொதப்புவே. அதனால அது உனக்கு தப்புனே தெரியாம தப்பு பண்ணிட்டு இருப்ப ஒரு டெஸ்ட்டையும். அதை ஃபர்ஸ்ட் நாக் அவுட் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் முடிச்சோடனே அப்பா டெஸ்ட் இன்னைக்கு முடிச்சிட்டோம்டா, என்ன பண்ணனே தெரியல அப்படிலாம் யோசிக்காம டெஸ்ட் முடிச்ச உடனே அன்னைக்கே ஒரு மணி நேரம் வந்து அது எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன்றத ஒரு வாட்டி ரீசெக் பண்ணுங்க. அதை நீங்களே செல்ஃபா வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எங்க தப்பு பண்றேன், அதை நாக் அவுட் பண்ணவும் முடியும். ஓகே, ஸோ நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஃபேஸ் சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. புரிஞ்சு படிச்சு அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. டிசம்பர்ல இருந்து வீக்லி ஒரு மார்க் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜான் ஃபெப்ல வரும்போது வீக்லி 2 மார்க் டெஸ்ட்டா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டையும் செல்ஃப் எவாலுவேட் பண்ணிட்டே இருங்க. அதுல வர மிஸ்டேக்ஸை அப்பப்போ கிராக் பண்ணுங்க. இப்படிலாம் பண்ணும்போது நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறது கண்டிப்பா மே எக்ஸாம் வரும்போது நம்மளுக்கு அசால்ட்டா கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த டைம் டேபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம நீட்டில் நல்ல மார்க்ஸோட எடுப்போம். டாக்டர் சீட்டோட வருவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.